வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு புது ROG போனையும் லான்ச் பண்ணி விட்டுறாங்க Asus. இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா கேமர்ஸ்க்காக பிரத்யேகமா எத்தனையோ அம்சங்கள் இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் ஏற்கனவே வந்து ROG போன்லயே சொன்ன டயலாக் தான். ஆனா எத்தனை தடவை திரும்ப சொன்னாலும் அதுதாங்க உண்மை. இது வந்து கேமர்ஸ்க்காக பண்ண ஒரு பிரம்மாண்டமான மொபைல் போன் சொல்லலாம். வருஷத்துக்கு வருஷம் இந்த பிரம்மாண்டத்தை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணிருக்கிற 2 மொபைல் போன் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா ROG Phone 6 Pro மற்றும் ROG Phone 6. என் கையில ROG Phone 6 இருக்கு. சோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இதோட விலை விவரங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த Asus ROG Phone 6ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. முக்கியமான ஹைலைட் என்னன்னா இதனுடைய டிஸ்பிளே. இந்த தடவை பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் HDR10+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. AMOLED பேனல். இந்த டிஸ்பிளே தயாரிக்கிறது சாம்சங் கம்பெனி. இருந்தாலும் ROG வந்து டியூன் பண்ணிருக்காங்க. 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டச் சாம்பிளிங் ரேட் மட்டுமே பாத்தீங்கன்னா 720 Hz. இதெல்லாம் மொபைல் போன் இண்டஸ்ட்ரியிலே கேள்விப்படாத ஒரு விஷயம். டச் லேட்டன்சியுமே பாத்தீங்கன்னா 23 மில்லி செகண்ட்ஸ். வேற லெவல். கேமர்ஸ்க்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்பான்சிவான ஒரு டிஸ்பிளே இருக்கும். கலர் அக்யூரசியுமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மொபைல் போன் ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் Qualcomm-உடைய Snapdragon 8+ Gen 1 ஒரு புதிய ப்ராசஸர். யூசுவலா Snapdragon 865, 865+ இல்லாட்டி 855, 855+ அப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்லைட்டா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். ஆனா Snapdragon 8 Gen 1க்கும் 8+ Gen 1க்கும் பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலி மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு பயங்கரமான லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் அப்கிரேட் உங்களுக்கு புரியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 3.1 யூஸ் பண்ணிருக்காங்க. 18 GB வரைக்கும் RAM இருக்கு. LPDDR5 RAM உங்களுக்கு 18 GB வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இதுதான் எர்த்லயே ஃபாஸ்டஸ்ட் மொபைல் போன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக ஹீட்டிங்காக எவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள பண்ண சொன்னாங்க பாருங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ எனக்கே தலை சுத்தி போயிடுச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேம் கூலிங் சிஸ்டம் உள்ளுக்குள்ள இருக்கு. மிகப்பெரிய ஒரு வேப்பர் சேம்பர் உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணிருக்க டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவங்க சொல்றது என்னன்னா 10 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் அதுவும் பத்தல அப்படின்னா டெம்பரேச்சர் இன்னும் குறைக்கணும்னா எக்ஸ்ட்ராவை இதோட சேர்த்து ஏரோ ஆக்டிவ் கூலர் 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து தனியா நீங்க வாங்கணும். மொபைல் போனோட பாக்ஸ்குள்ள உங்களுக்கு சேர்ந்து வராது. இதுக்கு முன்னாடி வந்து ஏரோ ஆக்டிவ் கூலர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபேன் தான். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு கூலிங் சிஸ்டமே உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு ஏர் கூலரே தயாரிச்சு ஒரு மொபைல் போனுக்காக பக்கத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு சைட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 டச் பட்டன்ஸ்லாம் கிடைக்குது. அதெல்லாம் வேற விஷயம். பட் அதெல்லாம் தவிர இதுல ஃபேன் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனோட சேர்த்து ஒரு பெல்டியர் கூலிங் சிப் இருக்கு. இந்த பெல்டியர் கூலிங் சிப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இது ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த டிவைஸோட டெம்பரேச்சரை பயங்கரமா குறைக்கும். இந்த ஏர் ஆக்டிவ் கூலர் 6 ROG 6ஓட சேர்த்து நம்ம ஒட்டி வச்சு நம்ம பார்க்கறப்போ சர்ஃபேஸ் கான்டாக்ட்லயே நமக்கு தொட்டு டெம்பரேச்சரை பயங்கரமா குறைக்குது அப்படிங்கிறாங்க. சோ ஒரு நார்மல் மொபைல் போன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் அப்நார்மலா இருக்கும். நார்மலா பெர்ஃபார்ம் பண்ணா கேங்ஸ்டர் மொபைல். ஆனா இந்த ROG 6 பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் மொபைல். இந்த மான்ஸ்டர் மொபைலுக்கு மான்ஸ்ட்ரஸ் பேட்டரி கெபாசிட்டியும் தேவைப்படுது. சோ எப்பயும் போல இதுல பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 2 பேட்டரி 3000 mAh பேட்டரி ஒவ்வொரு சைட்லயும் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 65 வாட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் கெபாசிட்டி இருக்கு. இந்தியால வரக்கூடிய யூனிட்ல உங்களுக்கு 33 வாட் சார்ஜ் தான் கொடுப்பாங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 65 வாட் சார்ஜர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 42 மினிட்ஸ்க்குள்ள சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு கேமிங் மொபைல் போன்னாலே உங்களுக்கு விஷுவல்ஸ் முக்கியம். அதை விட முக்கியமான விஷயம் ஆடியோ. சோ ROG Phone 6 பாத்தீங்க அப்படின்னா ஆடியோவுக்கு 5 மேக்னெட் லீனியர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது தவிர ஒரு சைரஸ் லாஜிக் மோனோ ஆம்பிளிஃபையருமே இருக்கு. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். பட் ஸ்பீக்கர் டெக்னாலஜில ஆக்சுவலா எனக்கு நான் கேட்டு பாக்குறப்போ இது வந்து ஒரு மொபைல் போன் மாதிரி தெரியலையே, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. சோ அந்த அளவுக்கு இதோட ஸ்பீக்கர்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த மொபைல் போனை நீங்க லேண்ட்ஸ்கேப் மோட்லயே தாராளமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சைடுல. மேல் புறத்துல பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் பட்டன்ஸும் இருக்கு. மோஷன் சென்சிங் ட்ரிகரும் இருக்கு. இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்லயுமே பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ROG UIல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல இருக்க என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா அது மேல ஒரு தீம் போட்டு கஸ்டமைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இதுக்குள்ள அவங்களுடைய ஆர்மரி கிரேட் அப்படின்னு
சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை திறந்த உடனே கேமிங் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் டியூன் அப் பண்ணலாமோ எல்லாமே நீங்க டியூன் அப் பண்றதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. CPU, GPU உடைய பெர்ஃபார்மன்ஸ், டச் சென்சிட்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ், ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேம் விளையாடிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கேம் ஜினி நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுலயுமே பல விதமான செட்டிங்ஸ் உங்களுக்கு அந்த கேமுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்க மாத்திக்கலாம். பட் இது ஒரு கேமிங் மொபைல் போன். இதுல கேமராலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கேமராலையும் நாங்க சூப்பரா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க Asus. 50 மெகா பிக்சல் சோனினுடைய IMX766 சென்சர் மெயின் சென்சரா கொடுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்கு. ஒரு மேக்ரோ சென்சரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் சோனினுடைய IMX660 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா ரியர் கேமரா 8K வீடியோஸ் வரைக்கும் உங்களுக்கு ஷூட் பண்ணும் 24 FPS ல. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, ஆனா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதுல இருக்கு. இவ்வளவு விஷயங்களும் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போனுடைய வெயிட், திக்னஸ்லாம் அதிகமா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 10.3 mm இருக்கு. ஆனா இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள மொபைல் போனுக்குள்ள, அதனால கொஞ்சம் திக்கா இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா போன ஜெனரேஷனை விட ரொம்ப குறைச்சு இந்த தடவை 239 கிராம்ஸ் ஆக்கியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த மொபைல் போன்ல IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ லைட்டா ஏதாவது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா மொபைலுக்கு எந்த விதமான டேமேஜும் வருது. அதுக்காக தண்ணியில எல்லாம் முக்கியலாம் நம்ம கேம் விளையாட முடியாது. இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற இந்த ROG Phone 6 உடைய விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி விடுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.